அதை உட்காந்து பேசிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற விதம் கூட எப்படி சொல்லும் போதே ஒரு மாதிரி கிக் ஏறுது. அந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்தோடனே பெட்ஷீட்டை போத்தணுமாங்கிறது இல்லாமல் பேசி தலை இப்படி லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு ஒரு கோத்து கொடுத்துட்டு இப்படி பண்ணிவிட்டு அப்படி கேஷுவலாக வந்து அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். கையிலேருந்து முத்தம் கொடுக்கலாம், இல்லை கால்லேருந்து முத்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முத்தம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்களை வந்து எடுத்தோன்னே செக்ஸுக்குள்ளே தான் போகணுங்கிற எந்த இதுவுமே இல்லை. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து ஒரு வித அன்பாக கொண்டு போனீங்கன்னாவே அந்த செக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து மொத்தத்தில் கொடுத்து ஃபினிஷிங் வந்து செக்ஸில் முடிக்கலாம். ஸோ சொல்லப்போனால் போனோடனே காஞ்ச மாடு கம்பத்தில் மேயிற மாதிரி மேயக்கூடாது. ஒரு வித அன்பாக, அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். அந்த அன்புங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தேவைன்னா, எனக்கு தெரிஞ்சு முத்தம் தான் பெஸ்ட்டு. அதாவது மொத்தத்துலேயே உங்களுக்கு வந்து செக்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ஒரு அன்பான ஒரு முத்தம் தான் அந்த ஃபினிஷிங் செக்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா முடியும். ஓகே மேம், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை, அந்த செக்ஸ் வழியாக சொல்லும் போது தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் இருக்குது. அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த மாதிரி ஆசை அதிகமாக இருக்கும்? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுமா? இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? பயோவில் லிங்க் இருக்குது, போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுவே யூடியூப்பில் பார்க்கணுமா? கீழே வீடியோவில் ப்ளே பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.